ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவாய. அத்தனாரி ஈசன் பாதமே சரணம். சாமி, ஆத்மா வணக்க சாமி. சாமி, இது வரைக்கும் சாமி எத்தனையோ வீடியோ போட்டு ஏன் சக்தி பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்ப ஈசன் மட்டும்தான் அவதாரம் எடுத்திருப்பாரா? இது வரைக்கும் நானும் சொல்லாமையே இருந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஐயனோட கட்டளை ஒவ்வொன்னா ஈசனப்பாவோட இதெல்லாம் நம்மளுக்கு ஐயன் வந்து எனக்கு கொடுத்த கட்டளையாக நான் கொடுத்த கட்டளை எதுவோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சாமி. ஆனா சக்தி பத்தி எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் சாமி. சக்தியிலே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஏன்னா அந்த தாய் தான் சாமி. எங்கேயுமே சாமி இருவரும் இல்லைன்னா சாமி பிரிஞ்சு இருந்தாலும் நினைக்காம இருக்க முடியாது. ஆணா இருந்தாலும் சரி, சக்தியா இருந்தாலும் சரி, என்னதான் சண்டை கட்டி என்னதான் பண்ணாலும் எங்கதான் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் சாமி இந்த மனம் மட்டும் சாமி மறக்காது. அதுதான் சாமி இந்த உடலே சாமி. பெண்ணுக்கும் சிவசக்தி நிலை தான், ஆணுக்கும் சிவசக்தி நிலை தான். இந்த ரெண்டு நிலை தான் சாமி இந்த படைப்பே. நினைக்காம இருக்காம வாழ முடியாது. இருவரும் சேர்ந்தாதான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். உண்மையான அதுதான் அர்த்தங்கள். வாழ்க்கையிலே உண்மையா பிறவானாலே அடைய முடியும், முக்திங்கிறது அடைய முடியும். நம்ம எங்கேயும் அப்படியே நம்ம பிரிந்து வாழ்ந்தாலும் சாமி சிவன் ஆண் என்னைக்குமே நினைச்சாகணும். எங்க போனாலும் அப்பாவா இருந்தாலும் நம்ம சண்டை கட்டிட்டு வீட்டுக்கு போனாலும் நம்ம அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க, அப்பா தான் சிவன். எதே ஆண் மகனா இருந்தாலும் நம்ம அம்மாவை வந்து தாயை நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா சக்தி வந்து நினைக்காம யாராலும் வாழ முடியாது. அதே மாதிரி சாமி பெண் சக்திங்க சாமி சிவனை நினைக்காம ஒரு நாள் கூட வாழ இந்த பூமியில முடியாது. அதுதான் சாமி உண்மையான படைப்பு. அத்தனார் ஈசன் ஐயனோட படைப்பை அதுதான் சாமி. இந்த பூ உலகத்துல இல்லைன்னா இந்த பிறப்பே இல்லை சாமி. சக்தி இல்லைன்னா சக்தி இல்லைன்னா சிவம் இல்லைன்னா சாமி இந்த பிறப்பே இல்லை. இருவரும் சேர்ந்ததான் இந்த உலகம். இல்லைன்னா இந்த உலகமே இல்லை சாமி. அதுதான் சாமி நாம ஒரு புரிஞ்சுக்கணும். நம்ம சண்டை கட்டி எங்கதான் நம்ம பிரிஞ்சு போனாலும் எங்க போனாலும் ஆண் அப்பாவா இருந்தாலும் ஆணுதான் சாமி. அது ஆண்மகன் பிரிஞ்சு போனாலும் தாய் வீட்டு அம்மா கூட இருந்தாலும் அதுவும் தாய் சக்தி தான். எல்லாமே இல்லை. சக்தி இல்லைன்னு சிவன் இல்லை சாமி, சிவன் இல்லைன்னா சக்தி. இதுதான் சாமி. இது நம்ம புரிஞ்சு அந்த வாழ்க்கையில் அன்பு மட்டும்தான் இருக்கணும். போட்டி பொறாமை தான் அகம்பாவம் இதெல்லாம் இருந்தா சாமி இருவரும் சேர முடியாது, பிரிஞ்சுதான் போகணும். சாமி சொல்லால் அடிக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும். அன்பு கருணை மட்டும்தான் காட்டணும். உடல் பற்று வைக்காதீங்க, உடல் பற்று வைக்காதீங்க. வச்சுமின்னா நம்ம மாய அது ஆசை. பொன் பற்று வைக்காதீங்க, அது மாய ஆசை. காமத்தை மேல வச்சு சாமி, காமம் உடல் பற்று காமத்து மேல வச்சு சாமி அது எல்லாமே சாமி அழிச்சிரும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சாமி அது அழிச்சிரும். முதல்ல அன்பு உள்ளத்தை நேசிங்க. இறைவன் கொடுத்த அந்த ஆத்மா அவங்களுக்குள்ள ஒரு இறைவன் கொடுத்த பெண்ணா இருந்தாலும் ஆனாலும் எந்த ஒரு உயிரெல்லாம் இருந்தா சாமி ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு பிறப்புக்கும் எல்லா ஜீவராசி எல்லா மனித பிறப்பு சாமி ஆன்மாங்கிறது சாமி இறைவன் கொடுத்தது. அந்த இறைவன் கொடுத்த அந்த ஆன்மா மதம் நம்ம வணங்கணும். அவங்க உடல்ல தான் இருக்குது அந்த ஆன்மா, இறைவன் கொடுத்தது. அந்த ஆன்மாவுக்கு நம்ம வந்து வணங்கணும், மரியாதை கொடுக்கணும், அன்புசுக்கு காட்டணும், கருணை காட்டணும். அதுதான் சாமி உண்மையான நம்ம இறைவனுக்கு கொடுக்கறது. கோபத்தை காட்டக்கூடாது, திட்டக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, தான் அகம்பாவம் வெளிப்படுத்தக்கூடாது. கோவப்பட சாமி கர்மாக்கள் சேர ஆரம்பிச்சிடும், பாவங்களை சேர ஆரம்பிச்சிடும், பிறவா நிலை கிடைக்காது. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை அனைத்து உயிர்கள் மேல காட்டணும் சாமி. அதுதான் சாமி இந்த சக்திங்கிறது சாமி. எவ்வளவு ஒரு அந்த சக்திகளை எவ்வளவு ஒரு அடக்கி ஆளுன்னு நினைக்கிறாங்க ஆண்மகன். நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன். இது ஒரு அகம்பாவம். இது வந்து அந்த சக்தி மேல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசுல கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாலும், ஏன்னா அந்த பாவ செயல், பாவங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சமநிலை கொடுக்கணும். எல்லாமே இந்த உலகமே சமநிலை, இருவரும் சமநிலை தான். தான் அகம்பாத்தை காட்ட சக்திக்கு மேல காட்ட சாமி கொடூரமான பாவத்துக்கு ஆளாகணும்.
நரகத்துக்கு போக முடியாது சாமி. பாதாள உலகத்துக்கு தான் உள்ள போகணும். கொடூரமான தண்டனை அனுபவிக்கணும். சக்தின்னு சாமி இப்ப இருக்கிற சாமி எல்லாம் அரக்கன்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நீங்களே எல்லாம் அந்த அரக்கம் காட்டின மாயால விழுந்து மாட்டிக்கிட்டு எல்லா சாமி மண்ணாசு பொன்னாசு இதுல மாட்டிக்கிட்டீங்க. மாட்டை வச்சிட்டான். நீங்க அதுல அடிமை ஆயிட்டீங்க. எல்லாம் வாழ்றதுக்கு அந்த அளவுக்கு சாமி உங்களை சொல்லியும் குற்றம் இல்லை. ஆனா நீங்க வெளியே வாங்க. அவன் என்ன வேணா அரக்கம் மாயாசு பொன்னாசு இதெல்லாம் காட்டினாலும் நீங்க அதுல மாட்டாம உங்க மனம் இருவரும் சேர்ந்து இருக்கிறத வச்சு கஞ்சியா கூழும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும். மாய ஆசை வாழ ஆரம்பிக்காது. பெண்ணாக இருந்தாலும் சாமி அந்த ஆசை, பெண் நகை வாங்கணும், அது வாங்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறோம், நாம எப்படி இருக்கிறோம், இது எல்லாம் சாமி இதெல்லாம் மாயை. இறைவனிட போய் சரணாகதி அடைங்க. அந்த தாய் ஆதிபராசக்தி, அந்த சக்தி தான் சாமி இந்த பூமிக்கு பிறப்பு எடுத்திருக்கிறாங்க. சிவ அப்பா மட்டும் இல்ல சாமி, இந்த உலகத்துல இந்த பூமியில சக்தி இந்த தென்னாட்டு உடையர் சிவனே போற்றி இதே பூமியில தான் சாமி நம்ம அம்மா சக்தி பிறப்பு எடுத்திருக்கிறாங்க. அவதாரம் சாமி ஐயா வரும்போது சாமி சக்தியை காட்டுவாங்க. இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தை காட்டுவாங்க. சக்தியிலே சிவமில்லே, சிவமில்லே சக்தியிலே. அந்த ஐயனோட அம்மையப்பரோட கல்யாணம் சாமி இந்த பூமியில தான் நடக்க போகுது. நம்ம உலக மக்கள் அனைவருமே அந்த ஈஸ்வரனோட கல்யாணத்தை நம்ம பார்க்கலாம். சிவசக்தி கல்யாணத்தை நம்மள பார்க்கணும். கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த அவதாரம் சாமி குடி சீக்கிரம் எடுக்க போறாங்க. ஆனா அந்த சக்தி தாய்க்கு தெரியும் இந்த உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்மகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பெண் குழந்தைகளை என்ன கற்பழிக்குது. அந்த குழந்தைகளை நம்ம சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை சாமி பாவமா இருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களை பெண்ணுகளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி காம வெறியனுங்களை அந்த தாய் சாமி, அந்த தாய் சாமி நம்ம இங்க பார்க்கும்போது சாமி பாருங்க, அந்த கருணை வடிவமான அந்த முக ஒளிவு பாருங்க சாமி, எவ்வளவு ஒரு காட்சி பாருங்க. நல்லவங்களுக்கு நல்ல ஆத்மாக்களுக்கு சாமி கருணைங்கிறது சாமி அள்ளி கொடுப்பாங்க. அன்பு அள்ளி கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்காங்க சாமி. பொன்னாசை இதெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க நினைச்சிட்டு போய் கேட்டுறாதீங்க. அன்பு, கருணை, ஞானத்தை போதிப்பாங்க. இந்த உலகத்துக்கு பெண் சக்திகளுக்கெல்லாம் ஞானத்தை ஆண் சக்திகளுக்கு எல்லாத்துக்குமே போதிப்பாங்க. எல்லாமே சமநிலையா போதிப்பாங்க. நீங்க எங்க சாமி பெண்கள் தான் சாமி முக்கியமா குடும்ப கஷ்டப்படுறது எல்லாமே மெயினா கோயிலுக்கு போய் கேட்கறது பெண்கள் தான், பெண் சக்தி தான். என்ன கேட்கிறேன், கஷ்டம் அது வேணும் இது வேணும், ஒரு நல்ல ஒரு இது பிறக்காதா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. சண்டை வந்தாலும் அங்க போய் சண்டையா இருக்கிறத போய் அம்மா கிட்ட புலம்புறீங்க. அம்மா முக்தி குடுமா அப்படின்னு யாரா கேட்குறீங்களா அம்மா கிட்ட? கேட்டிருந்தா சாமி கஷ்டத்தை தீர்த்து வச்சிருப்பாங்க, தன்னை அரவணைச்சிருப்பாங்க, கஷ்டத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. அரவணைச்சு சொர்க்கத்துக்கு வச்சிட்டு இருப்பாங்க, தன் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க அந்த தாய். நீங்க அது கேட்கல. இங்க கேட்டதுல பொண்ணு மண்ணு குடும்ப சண்டை இதேதான் சாமி. ஆண்மகன் அதே கஷ்டத்தை கொடுத்து எல்லாம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் மாயங்களை சாமி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த தாய் கிட்ட வருவாங்க பாருங்க சாமி. இந்த பூமியில அம்மையப்பர் அந்த தாய் ஆதிபராசக்தி, அந்த அன்பான முகத்தை பாருங்க சாமி. கேளுங்க மா, பிறவானால குடுமா ஞானத்தை கொடுங்க கேளுங்க, உங்களை அருமையா வாழ வைப்பாங்க. நீங்க இது சரணாகதி அடைஞ்சிட்டாவே போதும் சாமி. ஞானத்தை அள்ளி தெளிப்பாங்க, உலகத்துக்கு தெளிப்பாங்க. சக்தியோட நிலை சாமி தெரியாது. இந்த சக்திகளை எவ்வளவு இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு பிறப்பல ஆண்மகனையும் கொண்டு வரது அந்த சக்தி தான். அதே ஆண்மகனும் அந்த பெண்ணை கொண்டு வருது அதே ஆண் சக்தி தான். எல்லாமே சாமி சமநிலமா பாருங்க. இருவரும் எப்பவுமே சேர்ந்து வாழுங்க, அன்பை காட்டுங்க, இறைவனோட சரணாகதி அடைங்க, இறைவனோட பயணத்துல இறை தொண்டு செய்ய ஆரம்பிங்க, தர்மத்தை செய்யுங்க, புண்ணியத்தை செய்யுங்க. செய்ய செய்ய அந்த தாயோட அந்த நம்ம எந்த இறைவன் நோக்கி முக்தி நிலை அடையும் அந்த எல்லா இறைவனை கும்பிடுங்க. எல்லாவோட இறைவன் ஆசீர்வாதம் வேணும். இந்த இறைவன் வேறு அந்த இறைவன் வேறு இவரோட பணி வேறு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த இறைவன் நம்ம முக்தி நிலை எந்த தாயோட முக்தி நிலை அடைஞ்சாலும் அப்பனோட ஆசீர்வாதம் வேணும். அப்பனும் நம்ம முக்தி நிலை அடைஞ்சாலும் தாயோட ஆசீர்வாதம் வேணும். எல்லா ஐயனுங்களோட இறைவனோட ஆசீர்வாதம் இருந்தாதான் முக்தி.
வேறுபாடு பார்க்கக்கூடாது, சமநிலையமா பார்க்கணும். எல்லாம் கடவுள், எல்லாம் ஈசன், எல்லாம் சக்தி, எல்லாம் சிவமயம், எல்லாம் சக்திமயம். இதுதான் சாமி அந்த தாய் வருவாங்க. ஆனா அரக்கர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்க, இது ஐயா தாயெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சக்தி இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க, அவதாரம் எடுக்க போறாங்க சாமி. இது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா சக்தி வருவாங்க. அன்பு காட்டுற இடத்துல அன்பு கருணை எல்லாம் காட்டுவாங்க சாமி. அரக்கணங்களை மட்டும் சாமி விட்டு வைக்க மாட்டாங்க, பாவ செயல் செய்வங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. சக்தியோட இன்னொரு அவதாரம் சாமி, காளி அவதாரம் பார்க்க போறாங்க. அரக்கணுங்க தவறு செய்த ஒவ்வொரு அரக்கனும் விட்டு வைக்க மாட்டாங்க, வெட்டி சூறையாட போறாங்க சாமி. அந்த தாய் சின்ம வாகினியில வருவாங்க பாருங்க. ஆதி சக்தி, ஆதி பராசக்தி, சின்ம வாகனம், அம்மனோட வாகனம் சின்ம வாகனத்துல வருவாங்க இந்த பூமிக்கு. அந்த தாயோட பாருங்க சாமி, அரக்கர்களை எப்படி வேட்டையாடுவாங்க பாருங்க சாமி. தாயிடம் ஒருத்தர் கூட தப்ப முடியாது. காம பிசாசுங்களை ஒண்ணு கூட தப்ப முடியாது. காம வெறின்னு ஒருத்தன் கூட தப்ப முடியாது சாமி. சக்திகளுக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுக்கறானோ ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. தாயோட பிடியிலிருந்து சாமி தப்பிக்க முடியாது. தலையை எடுக்க போறாங்க பாருங்க சாமி. சக்தியோட காளியோட ஆட்டத்தை இந்த பூமியில பார்க்க தான் போறாங்க. அன்புக்கு அன்பு ஜோதி கருணையானவர் சக்தி. ஆனா அரக்கர்களுக்கு கொடுமைக்காரங்களுக்கு சாமி காளி, காளி அவதாரம். அதே மாதிரி காளி அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்குது, இந்த பெண்ணுக்கு சமநிலைன்னு எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு பாடத்தை கொடுப்பாங்க. எல்லா மக்களும் கொடுப்பாங்க, சமநிலையா வாழணும். தவறு செஞ்சா காளியோட கையில தான் சாமி மரணம். அது ஆணா இருந்தாலும் என்ன, பெண்ணால இருந்தார். இந்த பூமிக்கு தர்மத்துக்கு எதிரா நடந்தா சாமி அதர்மத்தை எடுத்துருவாங்க. தர்மத்தில் வாழ்க்கை தான் இந்த பூமி. அதுதான் சாமி சிவசக்தி நிலையா இந்த பூமிக்கு சாமி. அந்த தாயும் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க இந்த பூமியில. அந்த தாயோட இனிமேல் பாருங்க சாமி, அன்புக்கு கருணையானவள் ஆதிபரா சக்தி. அந்த தாயோட இந்த உலகத்துல அந்த ஒளி வரும் சாமி. எல்லா பெண் சக்திகள் எல்லாம் நீங்கள் உங்களோட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீக்கி எல்லாமே நல்வாழ்க்கையே கொடுப்பாங்க. சிவசக்தி வாழ்க்கையை நீங்க அடையணும் அந்த கேட்டது சரணாகதி அடைஞ்ச கேட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த பூமியில. இந்த உலகத்தை காக்க அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க சாமி தாய் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க இனிமேல் நீங்க உங்களோட கஷ்டங்கள் இந்த உலகத்துல எப்படி ஒவ்வொரு பெண் சக்திங்க எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும் சாமி. இந்த உலகத்துல அவ்வளவு கொடூரங்கள் நடக்குது. ஆண் மகனோடு உண்மையான வாழ்க்கையே வாழாம சாமி, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு பிறந்தட்டுமே, என்னமோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, என்னமோ எல்லாம் வாழ்றாங்க நாங்களும் வரோம், எல்லாம் ஓடுறாங்க நாங்களும் ஓடுறோம், எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு காரணம் இந்த இது இத்தனை பிரச்சனைக்கு காரணம் சாமி அந்த மாய அரக்கன். அந்த மாய அரக்கர்களை அழிக்கதான் சாமி. உங்களை கஷ்டப்படுத்துவங்க எல்லாம் அந்த மாய அரக்கனை அழிக்கதான் சாமி. அந்த சக்தி காலியா வருவாங்க. அரக்கரை அழிக்கும் போது காலியா எடுப்பாங்க. ஆனா நீங்க வரும்போது சாமி சாந்த ஸ்வரூபிணியா காட்சி கொடுப்பாங்க. எல்லா சாமி போதனைகள் எத்தனை இவர் எல்லாம் கொடுக்க காத்துக்கு பெண்ணு தாய் வராங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் சாமி துன்பங்கள் விளங்கி மாயைங்கிறது விலகி இறைவா ஆதி சக்திங்கிற இந்த பூமிக்கு வராங்க. பாதத்துல சரணாகதி அடைஞ்சா எல்லாமே கிடைக்கும், முக்தி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், எந்த ஒரு கஷ்டங்கள் இருக்காது, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இறைவா அந்த வாழ்க்கை வாழலாம். இதுதான் சாமி எனக்கு தாய் கொடுத்த கட்டளை, ஆதி சிவன் கொடுத்த கட்டளை, ஆதியும் வந்தம் அந்த ஓம் சக்தி என் தாய் கொடுத்த கட்டளை சாமி. அந்த தாயோட பாதத்துல ஓம் அத்தனாரி ஈசனே சரணம்.